இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்ப்பா. ஆனால் என் சாவுக்கு காரணம் அந்த ஜங்கோட பையனான தேவனும். அவங்கள மட்டும் சும்மா விட்டுறாத, கண்டிப்பாக நீ பழி வாங்கணும் அப்படின்னு வாக்கு வாங்கிட்டு இறந்து போயிடுறாரு ஜியோட அப்பா. நம்ம எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவரோட சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிக்க கூட முடியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கமாக அந்த அடியாள் மூலியமாக தேவன் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்து அந்த ஜியோட அப்பா மேலே கேஸ் போட்டதுனால அவரோட சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் மனுஷன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறத அன்னிக்காரி கிட்ட சொல்ல அன்னி அதை அப்படியே வந்துட்டு இவங்க கிட்ட ரூபா கிட்ட சொல்லுவாங்க. இவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஜியோட அப்பா பண்ற பிசினஸ் அப்படிங்கிறது டாப் 1 மாதிரி. ஈவன் ரூபா கூட அந்த இடத்துக்கு நெருங்க முடியாது. அவர் பணபலத்திலையும் சரி பிசினஸ் ட்ரேடிங் பண்றது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபர்ஸ்டா இருப்பாரு. அவரோட பிசினஸை கை வச்சதுக்கான காரணம் வந்துட்டு இந்த தேவன் ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மேன் கூட தானே இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கணும், பிசினஸ் கிடைக்கணும், ட்ரேடிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கான். அதுக்காக தான் நம்ம கூடவே சேர்ந்திருக்கான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஜியோட அப்பாவோட பிசினஸை போயிட்டு நீ ரைடு பண்ணு அப்படின்னு சொன்னதே ஜங்கு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனா நம்ம தேவன் கண்மூடித்தனமா அதை பண்ணல. விசாரிச்சு ஜியோட அப்பா சில இல்லீகலான பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அந்த ரைடையே பண்ணாரு. ஆனா இவங்களுக்கு அந்த பிசினஸ் மேனுக்கு லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற மத்தவங்க பிசினஸ்ல அழிக்கிறாராம். இரு இந்த தேவன் என்ன பண்றான் பாரு அப்படின்ட்டு ரூபா திட்ட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறமாக நல்ல வேலை பண்ண மகனே, அந்த ஜியோட அப்பாவோட பிசினஸ் சொத்து எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அதனால ராஜமாதா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இந்த சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டுக்கு தானே நல்லது. இதே மாதிரி இரு, இதே மாதிரி பண்ணு. ராஜமாதா மனசுல நல்ல இடத்த பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இல்லை. டேய் ராஜமாதா உனக்கு அத்தடா அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறையெல்லாம் பேசி உடனே அன்பை அப்படியே கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் ஜி அவங்க அப்பா வளர்ப்பு அப்பா இறந்து போனதுக்கான இறுதி காரியங்கள் பண்றதுல இருக்கிறாரு. அந்த சமயத்தில் நிறைய விஷயம் நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா 4 வயசு பையனா இருந்தப்போ இவர் தான் தத்தெடுத்து வளர்த்தாரு. இப்ப நல்ல நிலைமையில ஜி இருக்கிறதுக்கும் காரணம் இவர் தான். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ கஷ்டமா இருக்கு. அப்போ நயனா வருவாங்க. நயனா, எனக்கு புரியாத ஒண்ணு, இதுக்கு பின்னாடி எப்படி தேவோன் வந்தா, விலை நிர்ணயம் பண்ற டீம்ல எப்படி தேவோன் வந்தா, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த டீம்ல இவன் சீஃப் ஆஃபீஸரா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஜங்கு இருக்காங்கன்னு அர்த்தம். ஜங்கு கூட எந்த ஒரு பேச்சு வழக்கம் இல்லாம தானே தேவோன் இருந்தா. அப்போ அப்பா அப்படிங்கிற பாசம் வந்துருச்சா, இல்ல சொந்த ஆதாயத்துக்காக என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் சரி, நான் தேவோனி ஜங்கி பழி வாங்கியே தீர்வேன். அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்றப்ப நயனாக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் வார்டனோட ஆஃபீஸ் ரூம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வார்டன் தான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ குக்கிங் லேடி ஒரு ட்ராக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் பார்ப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது ஹேர்பின். நயனாவோட அம்மா நயனாவை பெத்து போட்டு இறந்து போனதும் இந்த ஹேர்பின் 2 ஜேடு மோதிரம் தான் இருந்திருக்கும். ஆனா நயனா வளர்ந்ததுக்கு அப்புறமாக 15 வயசுல எல்லா உண்மையும் தெரிஞ்சு கேட்டப்போ அந்த ஜேடு மோதிரத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, இந்த ஹேர்பினை கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் கூட ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. இவங்க பார்த்தவங்க என்னடா இது ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருக்கே, இது ஏன் இங்க இருக்கு, சரி நம்ம எல்லாம் கிளீன் பண்றோம், கொண்டு போய் நாம அந்த ஜிங்சா சீஃப் ஆஃபீஸர் கிட்டே கொடுத்துடலான்னு கொண்டு கொடுக்குறாங்க. இது எங்கது ஏதுது அப்படிங்கிறப்போ இல்லை, இந்த மாதிரி வார்டனோட ஆஃபீஸ் ரொம்ப கிளீன் பண்றப்போ இது இருந்தது, அதுதான் உங்ககிட்ட கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அவரும் பாக்குறாரு. அவருக்கும் ஒன்றும் புரியல. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஜியை தவிர்த்து நயனாவும் இன்னொரு அதிகாரி மட்டும் எங்கேயும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஜி எங்க ஏதுன்னு கேட்கறதுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஜியோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அவர் பண்ற பிசினஸ்ல இத்தனை பிரச்சனை வந்திருக்கு, அவங்க சொத்தை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பறிமுதல் பண்ணிடுச்சு, அதனால தான் அவரால் திரும்பி வர முடியல அப்படிங்கிறப்போ ஐயோ ஒரே நாள்ல அந்த பையனோட லைஃபே தலைகீழா மாறிடுச்சு. சரி நீங்க 2 பேர் பத்திரமா வந்தீங்களே, நல்ல வேலை வந்தீங்க. ஏன்னா அந்த மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய செரமனி மாதிரி பண்ணுவாங்க, அதுக்குள்ள நீங்க வந்தது நல்லது, நீங்க 2 பேர் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல தான் நான் என்ன கேட்பா இந்த ஆஃபீஸர் கிட்ட, அது என்ன செரமனி என்ன அதுன்னு சொல்லி கேட்குறப்போ இவர் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவாரு. ஆக்சுவலி இவர் வந்ததே நயனாக்காக தான், நயனாவை தனியாக அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். உடனே ஒரே நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் எகேன் தலைநகருக்கு கிளம்புவாரு. அங்க அந்த கான்ஸ்டபிளை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த ஜெயில வார்டனா ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு ஒரு தகவல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சொல்லணும் அப்படிங்கிறப்போ இப்போ அவர் வார்டனா ஜெயில ஒர்க் பண்றது இல்ல, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமாக சரி கான்ஸ்டபிள் நீங்க போங்க, நான் அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருவாங்க. வார்டனுக்கு ஒன்றும் புரியாது, நீங்க யாரு என்ன ஏதுங்கிறப்போ அந்த 2 ஜேடு மோதிரத்தை எடுத்து காட்டுவாங்க. நயனா அப்படிங்கிறப்போ ஆமா நயனா நல்லா இருக்கா, உயிரோட இருக்கா, எந்த ஒரு பயமும் இல்லை, அது உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சா அப்படிங்கிறப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நயனா உயிரோட இருக்கால, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க அடியால் குடுகுடுன்னு ஓடி வந்து அன்னிக்காரி கிட்ட சொல்லுவா, அம்மா அந்த தேவோன் நம்ம ஆஃபீஸே சர்ச் பண்ணிட்டு இருக்காமா அப்படிங்கிறப்ப பாக்குறப்போ தேவோன் என்ன பண்றேன்னு தெரியுமா, ஆச்சா போச்சா அப்படிங்கிறப்போ நான் இந்த விலை நிர்ணயம் பண்ற டீமோட சீஃப், நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன்,
உங்க பூச்சாண்டியில் இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கை பாருங்க, அது நிறைய குளறுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கை சர்ச் பண்ண சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அன்னிக்காரிக்கு மேல தெரிஞ்சுதான் பண்றான்னு ஏன் பண்றான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரூபா வீட்டில் இருக்க அந்த 2 மேடும் பேசிப்பாங்க. ஜியோட அப்பா இறந்து போயிட்டாராமா, அதுக்கு காரணம் அவரோட அந்த பிசினஸ் எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க, இல்லீகலா பிசினஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு கேஸ் ஆயிருக்கு. ட்ரையல் அப்போ நீங்க இல்லீகல் பிசினஸ் பண்ணி சேர்த்த சொத்து எல்லாமே கவர்மெண்ட் பறிமுதல் பண்ண போகுது அப்படின்னு சொன்னதுனால அந்த அதிர்ச்சியில இறந்து போயிட்டாரா. அவங்க பிசினஸ் எல்லாம் போய் சர்ச் பண்ணது எல்லாமே தேவன் தான். தேவன் என்ன சும்மாவா போய் பண்ணுவான்? கண்டிப்பா ஜங் அப்படி இல்லைன்னா ரூபா இவங்க 2 பேரோட ஏதோ ஒரு ஆர்டர் இருக்கும். அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு ஷினி இருந்துட்டு, அம்மா ஏமா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ நடந்து போச்சு, நீ அந்த பையன் ஜியை மறக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. என் மனசு நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்லம்மா, நீ நினைச்சான ஒருத்தனை கட்டிக்கணும், மறந்து போயிடும் அப்படின்னு சொன்னா மறந்து போயிடணும். இது என்னால முடியாதுமா. இதுக்கப்புறமாக நீ என்கிட்ட எதுவும் பேசாத, உன் ஆறுதல் வார்த்தைகளோ நீ எனக்காக பண்ற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கோவமா எழுந்து போயிடுவா. அதுக்கப்புறமாக தான் இந்த மாதிரி இங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க தெரிய வந்ததும் இங்க ரூபா ஓடி வருவா. என்னடா தேவன் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற சமயத்துல இதை பாருங்க, நான் என் வேலையை தான் பண்றேன், இது எங்க ஆஃபீஸ்ல பொறுத்த வரைக்கும் நாங்கள் நார்மலா பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான், நீங்க எதுக்கு பார்த்துறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் பாருங்க, நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கு இவங்க லஞ்சமா என்னென்ன வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு கொடுக்குறாங்க. அதை தேவோன் பார்த்துட்டு, ரூபா மேடம் இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்போ, தேவோன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்து, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எகைன் என்னை பழி வாங்குறதுக்காக நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப பாருங்க, உங்களை பழி வாங்குறதுக்கெல்லாம் பண்ணல, என்ன இந்த பொசிஷனில் வைக்கிறதுக்காக என்னோட அப்பா ஜங்கு நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நான் நல்ல ஆஃபீஸர் அப்படிங்கிற பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்னையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, நான் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுதான், எனக்கு உங்க கூட சண்டை போட்டதுக்குள்ள எனக்கு எந்த ஒரு மைண்டும் இல்லை, டைமும் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை, இந்த மாதிரி நான் உங்களோட பிஸ்னஸ்குள்ளேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிய வர்றப்போ உங்கள் மேலே இருக்கிற நேம் தான் கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரூபானால நம்ப முடியல, இவன் இந்த அளவுக்கு நல்லவன் கிடையாதே, போனா போகுது நம்மளை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டானே அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் ரூபாவே நம்புற அளவுக்கு தான் தேவோன் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நயனா இப்போ எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, உடனே பென்னு, டீச்சரு, வார்டன் எல்லாரும் பார்க்க வராங்க. நயனாவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி நயனா, உன்னை வந்து ஸ்லேவா இருக்கிறதுல இருந்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்லேவா இருக்கிறதுல இருந்து நீ பிரைவேட் ஸ்லேவா, ஒரு பிரின்ஸோட வீட்டுக்கு நீ பிரைவேட் ஸ்லேவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அரசரே வந்து ஆர்டர் கொடுத்த மாதிரிலாம் நாங்கள் ஃபேக் பண்ணோம், அப்படின்னு நல்லா நடந்தது தெரியுமா அப்படின்னு கதையாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அப்பதான் வார்டன் சொல்லுவாங்க, அம்மா இதுக்கப்புறம் நீ தலைநகருக்கு வராத, அப்படி எங்கேயாவது போய் நம்ம வாழ்ந்துக்கலாம், இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு கூட போயிடலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அப்படின்னா நான் சாகிற வரைக்கும் நாம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேங்கிறப்போ என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் நடத்துவாங்க. அதுக்கு கமிஷனர் வந்து தலைநகர்ல இருந்துட்டு இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அப்படி இந்த பிரேயர் பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட புக்ல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்கணும், அதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அதை வச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா கமிஷனருக்கு வந்து என் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும், அவரால் என்ன ஸ்லேவா இருக்கிறது வந்து கேன்சல் பண்ணி எனக்கு வேற ஏதாவது கிளர்க்கு மாதிரி வேலையை போட்டு கொடுக்க முடியும், அந்த பவர் அவருக்கு இருக்கு. அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு வந்து உங்களோட உதவியும் தேவை அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. ராஜமாதா பார்க்க வந்திருப்பாங்க. வாங்கம்மா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, ஒரு சில ஆஃபீஸஸ்க்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்ப்பா, அந்த லிஸ்ட் ஏதோ இதில் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை பார்த்த அரசர், அம்மா இது ரொம்ப ஃபேவரட்டிசமா இருக்குமா, இதெல்லாம் சரிப்பட்டே வராது அப்படிங்கிறப்போ, இதை பாரு, அந்த கிம்மை நான் வேண்டாம்னு சொல்ல என்னோட பேச்சு மீறி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவியை கொடுத்தேன் இல்லையா, அது உனக்கு ஓகே ஃபேவரட்டிசம்னா இது என்னோட ஃபேவரட்டிசம், இதை பண்ணு, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டல, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நீயா நானா அப்படிங்கிற விளையாட்டை ராஜா கிட்ட இந்த ராஜமாதா விளையாண்டுட்டு இருக்காங்க. அரசருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அம்மா எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, நாம ஒரு விஷயம் பண்ண அம்மா 10 விஷயம் பண்றாங்களே அப்படின்ட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் பிசினஸ்மேன் தேவோனை பார்க்க வந்து, தேவோன் நான் உனக்கு தான் தப்பான வழி காட்டிட்டேனாப்பா, உன் அப்பா கூட இரு, பவரை கெயின் பண்ணிக்கோ, அப்பதான் அவங்களை அழிக்க முடியும்னு சொன்னேன், ஆனால் அது உன்னை மாத்திருச்சான்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஜியோட அப்பாவோட பிஸ்னஸில் போய் சர்ச் பண்ண, அது அந்த மனுஷனால் தாங்கிக்க முடியாமல் அவர் சொத்தெல்லாம் போனதை நினச்சி வேதனைப்பட்டு அவர் செத்தே போயிட்டாரு. அதுக்கப்புறமாக ரூபாவோட பிஸ்னஸ், அவங்க அன்னிக்காரியை வச்சு ரூபா நடத்துகிற பிஸ்னஸ்லேயும் போய் சர்ச் பண்ண, அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அசால்ட்டாக விட்டுட்ட, நீ ரொம்ப மாறிட்டியோ, நான் உனக்கு தப்பான வழி காட்டணும் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக தேவோன் தப்பான வழியில் போகல, அவர் என்ன பண்ணணுங்கிற தெளிவோடு தான் இருக்காரு. பார்க்குற இவங்களுக்கு தேவன் மாறிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அரசருக்கு நம்ம அம்மா ராஜமாதாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, ஆனால் நாம வந்து ஜங்கு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட சொல்லி அனுப்புங்க, இந்த மாதிரி நான் அவரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளே இல்லை வெளியேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ சொசுருக்கு ஜங்கு வந்து இன்னைக்கு வேற எந்த கெஸ்ட்டும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஹெட்லேடி கிட்டி மீனா கிட்டி சொல்றப்போ, பேசாம இருப்பா, போன வாட்டி இப்படி தான் போனால் எங்களுக்கு பயங்கர நஷ்டமா போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வாட்டி கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா அவங்க வருவாங்க, சரி வர்ற கெஸ்ட் யாருன்னு தான் சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அரசர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் யாரு நினைப்பாரு ஜங்கு, ஆனா மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க வர்றது அரசரான்னு சொல்லிட்டு. எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிறப்போ, நீங்க இவ்வளோ பீடிகை வைக்கிறப்ப தெரிஞ்சு போச்சு,
உங்களை விட எந்த ஒரு அதிகாரி உங்களுக்கு பெருசு கிடையாது. அப்போ நீங்களே ஒருத்தங்களை பெருசா மதிப்பா பாக்குறீங்க அப்படின்னா அது அரசரா தான் இருக்கணும். என்ன சரிதானு சொல்லி கேட்கறதுக்கு மீனா நீ புத்திசாலி பொண்ணு தான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆமா அரசர் தான் வர போறாரு. என்ன இப்போ ஓகேவா? சுருக்கு வேற எந்த கெஸ்ட்டையும் எடுத்துக்காம இருப்பீங்களா அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி பேச்சு என்ன இருக்கு, எந்த கெஸ்ட்டையும் எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லிடுறாங்க. ஆனா மீனா நல்லா பிளான் பண்ணி நல்லா செலக்டிவா சில பொண்கள் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க சர்வ் பண்ண போறது அரசருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக அரசரும் வர்றாங்க. எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல சொல்லுங்க எதுக்காக நீங்களே என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு வெளியே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங் கேட்கிறப்போ அரசர் கொஞ்சம் அப்படியே பக்கத்துல பாக்குறாங்க. சரி பெண்கள்லாம் நீங்கள்லாம் போங்க, நான் கொஞ்சம் அரசர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க. மாமா அம்மாலாம் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமான டைமை கொடுக்குறாங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னா அதுக்கு வஞ்சம் கட்டிக்கிட்டு அவங்க பதிலுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன எதுன்னு பேசுங்க. அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் ரொம்ப பிரியமான தம்பி அம்மாவுக்கு. ப்ளீஸ் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படிங்கிறப்போ புரியுதுப்பா, ஆனால் நீயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சரி நான் அக்கா கிட்ட என்ன எதுன்னு பேசுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளோட தேவோன் வருவாங்க. என்ன சொசுரில் யாருமே இல்லை, எந்த கெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை, ஏன்னா இன்னைக்கு அரசர் வந்திருக்காரு, ஜங்கு கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதுக்காக தான் நாங்கள் வேற எந்த கெஸ்ட்டும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சீனை கட் பண்ணா அப்பாவோட ஃபினரல் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக தான் இந்த ஸ்டேஷனுக்கு ஜி வருவாங்க. நயனா கேட்பாங்க எல்லா ஃபினர்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாக அந்த ஜங்கையும் தேவோனையும் பழி வாங்கணும், அதுதான் என் மைண்டில் இருக்கு அப்படிங்கிறப்போ தேவோனையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறது சுருக்குன்னு இருக்கு நயனாக்கு. சரி நயனா அதெல்லாம் விடு, இங்கிருந்து எந்த அளவுக்கு நீ ஸ்லேவா இருக்கிறதுலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு யோசிச்சு அப்படிங்கிறப்ப நான் யோசிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு பிளானும் இருக்குது, அதுக்கு உங்கள் ஹெல்ப்பும் வேணும் அப்படிங்கிறா. அதே மாதிரி அந்த ஃபிஷர்மேன் அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ரேயருக்காக கமிஷனர் வராரு. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த செரமனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. கமிஷனர் பதட்டமா இருக்காங்க. ஏன்னா இந்த செரமனி அப்போ புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அதுல ஒரு சில விஷயங்களை படிக்கணும். அது எனக்கு மனப்பாடமா தெரியாது, அங்கங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் தெரியும். அது தெரிஞ்ச ஒரு ஆள் வரணும், இன்னும் வரலையே அப்படிங்கிறப்போ இதை நம்ம ஜி பயன்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல புத்திசாலியான பொண்ணு இருக்கா, அவ எதிர்காலத்தை கூட கணிச்சு சொல்லுவா, வேற யாரும் நம்ம நயனாதான், அந்த பொண்ணுகிட்ட நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணையே அந்த ப்ரேயரை பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவரு கூப்பிடுறாங்க, நிறைய விஷயங்களை பத்தி எல்லாம் கேட்கறாங்க, அந்த புக் ஆஃப் சேஞ்சஸ் பத்தியும் கேட்கறாங்க. அந்த ஜெயில வேலை செஞ்ச சமயத்துல டீச்சர் நயனாக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நயனா அப்படி டான்னு ஆன்சர் பண்ண கமிஷனர் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ரொம்ப நல்லதுமா, நீ இருக்கல, செரமனி தொடங்கிடலாம், நீ ஏன் படிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த செரமனி ஸ்டார்ட் ஆகுது. இங்க வார்டனும் வர்றாங்க. அந்த புக்ல என்ன எழுதியிருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்காமே நயனா படிக்கிறா. அந்த பிரேயர் நல்லபடியாக முடியுது. வார்டன் சொல்லுவாங்க, அம்மாடி நீ என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்ட, நல்ல அறிவமா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஜியும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தலையசிட்டு போவாரு. நியாயப்படி இங்க நயனா இடத்துல வேற ஒருத்தர் தான் அந்த பிரேயரை படிச்சிருந்திருக்கணும். அவரு எங்கன்னா அவரை அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? பென்னோட ஃப்ரெண்டும். இதுதான் நயனாவோட பிளான். அந்த பிளான் பிரகாரம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஆளும் அங்கிருந்து வர்ற மாதிரியே செஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் இந்த ஜிங்சா சீஃபை தான் காட்டுறாங்க. அந்த ஹேர்பினியே பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருக்கே, இது எப்படி வார்டனோட ரூம்ல இருந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அது சீஃபும் ஜெயிலரும் பார்த்துட்டு அந்த ஹேர்பின் விலை மதிப்புள்ளதாக இருக்கு, அது எங்க கிடைச்சது என்ன ஏதுன்னு பாருங்க, சும்மா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த பாருங்க ஜெயிலேருந்து கிடைக்கிறதுலாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதை எடுத்துட்டு ரூபாவை பார்த்து ரூபாய்க்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அம்மா இது உங்ககிட்ட இருக்கிறதாமா மதிப்பு, எப்பவுமே உங்க ஆதரவு எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக கிஃப்டா கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறமாக இந்த பக்கம் நான் இவரை கமிஷனர் சொல்லிட்டேங்க, கமிஷனர் இல்லையா கவர்னரா. ஒரு நயனாவோட திறமையை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஸ்லேவா இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளோ திறமையா, இல்ல இந்த பொண்ணை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நல்லாவே நம்ம நயனா ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக ஜியும் நயனாவும் வெளியிருக்க சொல்லிட்டு ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இவ ஸ்லேவா இருந்து இவளோட டேலண்ட் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, ஸோ இவளை ஸ்லேவா இருக்கிறதுல இருந்து மீட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் கவர்னர், என்னோட கவர்னர் ஆஃபீஸ்ல இந்த பொண்ணுக்கு கிளர்க் வேலை போட்டு கொடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இதை நயனா கிட்ட சொல்ல நயனா இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமாக ராஜமாதா வாடா மகனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவோனை ஜங்கு கூப்பிட்டு வருவாங்க. நம்ம தேவோனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ராஜமாதா நினைக்காத, அவங்க உனக்கு அத்தாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அக்கா நான் சொல்லியிருக்கேன்லக்கா தேவோன் என் பையன் அப்படிங்கிறப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், வாப்பா நல்லா என் பக்கத்துல முன்னாடி உட்காரு அப்படிங்கிறாங்க. தேவோனவை பற்றி ஒரே புகழாரம் தான் ஜங்கு, ரொம்ப டேலண்டான பையன், பிரில்லியண்டான பையன், அக்கா நீ என்ன வேலை செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சு முடிப்பா, எனக்கு ஏதாவதுனா கூட நீ தான் காப்பாற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பிட்டு வேற எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, இதெல்லாம் நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே பாசமலையாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கமிஷனர் ஓடி அரசர்கிட்ட, அரசரே ராஜமாதா இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் புதுசாக பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னது இது, இந்த முடிவை எங்கள் அம்மா எப்போ எடுத்தாங்க, இன்னும் அந்த முடிவாக எடுக்கப்படலை, ஆனால் பிளான்ல இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக கோவில் கட்டுறாங்க அப்படிங்கிறப்போ யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா,
ஆனா அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நாட்டோட செல்வமெல்லாம் அதுக்கே போயிடும், மக்கள் பஞ்சத்துக்கு போயிடுவாங்க. சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உடனே போய் எங்க அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கும் கரெக்டா ராஜமாதா கிட்ட பேசிட்டு இவங்க 2 பேர் வெளியே வர்றதுக்கும் சரியா இருக்கும். அரசர் வராங்க அப்படின்னு சொன்னதும் ஒதுங்கி நின்று தலை குனிஞ்சு வணக்கம் வச்சு நிப்பாங்க. அப்பதான் அரசரை நம்ம தேவோன்னு பாக்குறாங்க. ஐயோ, அப்ப இவர் சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் இல்லையா, அரசரான்னு சொல்லிட்டு தேவோனுக்கு ஷாக்கு. அதே ஷாக்கு தான் அரசருக்கும். கொஞ்சம் சென்ஸ் பண்றாரு. அப்போ இவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பையன் தான் தேவோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அரசரே, என் பையன் தான் இப்போ விலை நிர்ணயம் பண்ற டீம்ல சீஃபா இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல என்னத்த பேசிக்கிறது, யார் யார் என்ன மறைச்சு வச்சாங்களோ தெரிஞ்சு போச்சு. சரி நான் அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்துருவாரு. அம்மா இப்போ எதுக்குமா கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்க, அதை பற்றியெல்லாம் ஏமா யோசிக்கிற அப்படிங்கிறப்போ என்னடா பேசிட்டு இருக்க, நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், இல்லைம்மா நம்ம கிட்ட ஃபண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ கோவில் கட்டுறதுக்கான ஃபண்ட் எல்லாத்தையும் நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் 10 பைசா கொடுக்க வேண்டாம், கஜானாலேருந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ செய்யறது சரியே கிடையாது, இப்போ நாடு இருக்கிற நிலவரத்தில் நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பாரு, தேவையில்லாம நான் அது பண்ணாத இது பண்ணாதேன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அரசராக இருந்து நீ ஒரு ஆர்டர் போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனால் ராஜமாதாவை இருந்து நான் சில நல்ல காரியங்கள் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. முடிஞ்சா ராஜமாதா கோயில் கட்டுறதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன், அது கட்டக்கூடாதுன்னு ஆணை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு பண்ணி பாரு, அப்ப தெரியும் இந்த நாடும் உன்னோட சிம்மாசனமும் ஆட்டம் காண்றது அப்படிங்கிறப்போ அரசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ தேவோன்னு ஜங்கும் பார்த்து பேச வந்தாங்க இல்லைங்களா, தேவோன் கிட்ட கூட நான் இந்த மாதிரி கோயில் கட்ட போறேன், அது எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, இந்த மாதிரி தேவோன்னு நான் உன்னை கணக்கில் எடுத்துக்கலாமா, உன்னால அந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ராஜமாதா கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா ராஜமாதா என்னால் முடிஞ்சதை பண்றேன்னு வந்து தேவோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை யோசிச்சுட்டும் வராரு. ஜங்கு சொல்லுவாங்க, நீ எதை யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா மகனே, இந்த வாட்டி நல்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா ராஜமாதா மனசுல ஒரு இடத்த பிடிச்சிருவேன், இப்படி பணம் கொடுத்து ரூபா வந்து இடத்த பிடிச்சி வச்சிருக்கான், நம்ம நலனுக்காக தாண்டா அப்படிங்கிறாங்க. இப்பதான் தேவோனுக்கு புரியுது இந்த பாலிடிக்ஸ் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எப்படியெல்லாம் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிஸ்யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ரூபா பணம் கொடுக்கறதுனாலதான் ராஜமாதா எதையும் கண்டு காணாம இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறமாக ஜேட் லேடி கமிஷனரை பாக்குறதுக்காகவும் கிம்மா பாக்குறதுக்காகவும் வருவாங்க. அப்போ யாரும் 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க, அவங்களுக்கு கமிஷனர் அடிச்சு போட்டுருவாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறப்போ இல்ல, ஏன்னா அரண்மனையை சேர்ந்து எல்லா மேடியும் கோர்ட் லேடியும் கொன்னுட்டோம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அதுல நீ உயிரோட எதிர்ப்பேன்னு தெரிய வந்திருக்கும், அதை ஒன்று ஃபாலோ பண்றாங்க, கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதே ஒரு நயனா பத்தி சொல்றாங்க. நயனா பத்தி விசாரிச்சு அவன் சாகவெல்லாம் இல்லை, உயிரோட தான் இருக்கா, அவ வந்து ஸ்லேவா தான் இருந்துட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு கவர்னர் ஒரு செரிமனிக்காக போயிருக்காரு, அந்த இடத்துல நயனாவோட டேலண்ட்டை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஸ்லேவா இருந்து டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்னர் ஆஃபீஸ்ல கிளர்க் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா தலைநகருக்கு நயனா வர போறா அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ஜேட் லேடியை ஃபாலோ பண்ணிட்டு 2 ஆள் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க போய் ஒருத்தங்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது வேற யாருமே இல்லை, கமிஷனர் கூட எப்பவுமே ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பாரு, ஸ்பையா இருந்தப்போ கூட பார்த்தோமே. இன்னும் பார்க்க கூட இந்த அசிஸ்டன்ட் தான் குத்தியே கொண்டு இருப்பாங்க, ஏன்னா இந்த கமிஷனர் பார்க்க கொள்றதுக்கு யோசிச்சானா நீ கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லியிருப்பான் இல்லைங்களா, அந்த அசிஸ்டன்ட் தான் இப்போ ஜங்கு பக்கம் இருக்கான். அவன் தான் அந்த ஜேட் லேடி தான் வந்துட்டு ஒரு காலத்துல வந்து மெய்டா இருந்தவன் எல்லா மெய்டியும் கொண்டப்போ அவன் மட்டும் தப்பிச்சிட்டா, அவளையும் எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ண முடியல, ஏன்னா அந்த லேடி வந்து நல்ல ஒரு பாதுகாப்புல இருக்கா, அதனால தான் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிம்பாங்க. சரி கண்ணு வச்சுக்கிட்டே இரு, அந்த ஜேட் லேடி வெளியே வந்தோன்னா போட்டு தள்ளிடு அப்படிங்கிறாங்க. இந்த அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமாக ராஜமாதாக்கு ஒரு பர்சனல் மேட் இருப்பாங்க இல்லைங்களா, போக வர சமயத்தில் அந்த பர்சனல் மேட் கூட கொஞ்சம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருப்பா ரூபா. அதன் வகையில் ராஜமாதாவை யாரெல்லாம் பார்க்க வராங்க கொள்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. இப்போ அந்த மெய்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க ரூபாவை, சொல்லுங்க யாராவது முக்கியமான பர்சன் பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறப்போ உங்க ஹஸ்பண்ட் ஆன ஜங்கு தேவோன்னு தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ராஜமாதா பார்க்க அவங்க ஏன் வந்தாங்க, சரி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறப்போ அது எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறமாகவும் எது நடந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கம் நயனாவை தான் காட்டுறாங்க. ஜி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கவர்னர் கூட தலைநகரம் போக போகிறேன் அப்படிங்கிறப்போ சரி நயனா பத்திரமா பார்த்துட்டு போயிட்டு வா, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயத்த பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பிளான் படி எல்லாம் பண்ணு, யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதன் வகையில் பெண்ணையும் பெண்ணோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பணம் உனக்கு ஏது அப்படிங்கிறப்போ கவலைப்படாதீங்க, இந்த பணத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரையும் வந்துட்டு ஜி வந்து பெரிய அதிகாரி கிட்ட கொடுத்துருவாங்க. என்னப்பா ஏதுன்னு கேட்கறதுக்கு, ப்ளீஸ் சார் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்னால் இங்கே வேலை செய்ய முடியல, எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்குது, அவர் இருந்து வாழ்ந்த இடத்துக்கே நானும் போகிறேன், அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக எப்பவுமே இவங்க கூட வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, ஹெல்ப்பர் மாதிரி தான் அவரும் இருப்பார். அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தயாரான்னு ஜி கேட்க இவரும் சரின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமாக சொசுருக்கு சில அதிகாரிகள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வருவாங்க. அந்த சமயத்தில் அந்த சொசுருவை சேர்ந்த சில கேர்ள்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்து சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்னன்னா சீக்கிரமே ஸ்டேட் எக்ஸாம் வரப்போகுதாமா. இதை மீனா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவன் கிட்ட வந்து சொல்றாங்க. அதான் நயனா உயிரோடு இருக்கா, தலைநகருக்கும் வரப்போறா அப்படிங்கிற சந்தோஷத்துல வாழன் ஏக்கின் ஜெயிலுக்கு வந்து நான் மறுபடியும் வாழனா கண்டினியூ பண்றேன்னு ஈனி வச்சுட்டே சொல்லுவாரா.
அந்த சமயத்தில் சரி சரி நயனா வந்து செத்து போயிட்டா அந்த மனசால ஏற்றுக்கிட்டு அடுத்த பொழப்ப பாரு அப்படிங்கிறப்போ அவன் சாகலை உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறமாக நயனா தலைநகருக்கு வந்ததும் அந்த ஹோட்டல் வச்சிருக்கிற ஆண்டியை தான் பார்க்க வருவா. அவங்களுக்கு நயனா நீ நிஜமா நயனா தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்லாம் வந்து பேசுகிறாங்க, சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ டீச்சர் கிட்ட சில விஷயங்கள் நயனா சொல்லுவா. என் அம்மா என்னை பெத்து போட்டப்போ செத்து போகலை, அதாவது பிரசவ வழினால என்னை பெத்து போட்டவங்க செத்து போல, அப்போ அவங்க வயிற்றுல வந்து கத்தி குத்து விழுந்திருக்கு, கர்ப்பவதியாக இருக்கிற என் அம்மாவை கொல்றதுக்காக துரத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு படி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்தது. அப்போ அதில் என்ன மர்மோன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் நினச்சேன். அதனால தான் அண்டர் கிரவுண்ட் சிறையில் இருக்கிற பார்க் சாரை பார்த்ததும் அவர் ஒரு ஸ்பைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுங்க, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லேடி கான்ஸ்டபிளாக வேலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டேன். செலெக்ஷனில் நான் தேராத சமயத்தில் இல்லைம்மா நீ ஸ்பையாக இருக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னப்போ சரி ஸ்பையாவது இருப்போம், அப்படியாவது நம்ம அம்மாவுக்கு என்னதான் நடந்துன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு போனேன். அப்படி போன இடத்துல பார்க் சார் இறந்து போய் கடைசியில் அவருக்காகவும் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பண்ணேன். ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னா நான் ஜங்கையும் ரூபாவையும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன். அவங்க கூட போட்டி போடுறதுக்கு அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு பவர் வேணும், மணி வேணும், பட் அது என்கிட்ட இல்லை. அந்த தப்பை நான் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட மரணத்தை போய் தொட்டு பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் இதுக்கப்புறமாக நான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகிறேன், என்னோட ஒவ்வொரு காயும் பார்த்து பார்த்து நகர்த்த போகிறேன். டீச்சர் அதுக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ தான் சாய் வருவாங்க. வந்த சாய் நம்ம நயனாவை பார்த்துட்டு நயனா நீ உயிரோட தான் இருக்கே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அழுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக ஒரு 2 ஆர்கனைசேஷனை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ மற்ற பிஸ்னஸ் பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கு அப்படிங்கிறப்போ நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க தேவோன். அதன் வகையில் பிஸ்னஸ் மேனுக்கும் சொல்லிவிடப்படுது, அதே மாதிரி ரூபாவோட அணி வச்சிருக்கிற இந்த பிஸ்னஸ்க்கும் சொல்லிவிடப்படுது. இவங்க 2 பேருமே வந்துட்டு தேவோனை பார்க்க வராங்க. ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு நம்ம தேவோன் மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. அதனால அந்த மேனேஜரும் ஃப்ரெண்டு தான் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக தேவோன் சொல்லுவாங்க ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதனால நான் வேற எந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் சொல்லிவிடல, உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் பேப்பர் தயாரிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்னிக்காரி ஸ்மார்ட்டாக கேட்குறா, ஏன்பா பேப்பர் தயாரித்து பேப்பர் வேலையை குறைச்சி எங்களை மாட்டி விடுறதுக்கு அப்படிங்கிறப்போ இல்லை பேப்பர் நீங்கள் தயாரிக்கிறப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பேப்பர் விற்க போகிறது கிடையாது, எக்ஸாம் எழுத வர கேண்டிடேட்ஸ்க்கு விற்க போகிறீங்க. அப்போ என்ன சொல்ல வர தேவோன், பேப்பர் மார்க்கெட்டையும் நாங்கள் கையில் எடுத்துக்க போகிறோமா அப்படிங்கிறப்போ ஆமாங்கிறாங்க. இது மிகப்பெரிய லாபம் தான். சரி இதை நீ சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற தந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரி கேட்குறதுக்கு, ஏன்னா மொத்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்டலாம் நான் சொல்லலை, மற்ற ஆர்கனைசேஷனுக்குலாம் சொல்லலை, 2 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் எனக்கு அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுங்கள், அதுக்காக தான் இதை பண்ணுறான் அப்படிங்கிறப்போ ஓகே இவன் இந்த ஒரு ஆதாயத்துக்காக தான் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால சந்தேகமாக வர்றதில்ல. இதே இவங்க பிஸ்னஸ் மேன் கிட்ட சொல்ல, பிஸ்னஸ் மேனுக்கு இப்போ என்னாச்சுன்னா நம்ம தேவனுக்கு ஏதோ தப்பான வழி காட்டிட்டோமோ அப்படின்னு தோன்றதுனால என்னத்தையும் பண்ணிட்டு போங்கடான்னு விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க அன்னிக்காரி வந்து ரூபா கிட்ட சொல்லி ஆகணுமே, ரூபா கிட்ட சொல்கிறப்போ அவனை நம்புறியாங்கிறாங்க. இல்லை ரூபா அவன் நல்லா மாறிட்டான் தேவோன், இந்த அளவுக்குலாம் கேல்குலேட்டிவாக பேசுவான், எனக்கும் லாபம் உங்களுக்கும் லாபம் டீலிங்கெல்லாம் பேசுவான்னு நினச்சே பார்க்கல ரூபான்னு அன்னிக்காரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தேவன் மேலே நம்பிக்கை வரலன்னு ரூபா சொல்கிறப்போ அண்ணா இருந்துட்டு இல்லை நம்பலாம், அதில் வந்து தப்பும் கிடையாது, என்ன ஜங்கு பக்கம் தான் இப்போ தேவோன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ராஜமாதாவையில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜமாதா ஒரு கோயில் கட்டுற பணியில் வந்து இருக்காங்க, அதை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கும், அதை தான் தேவோன் கிட்ட கேட்டிருப்பாங்க, அதனால இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்கான் அப்படிங்கிறப்போ சரி இதை தானே நாமளும் ராஜமாதாக்கு பண்ணுறோம், ரூபாவுக்கு புரியுதா, அதனால அமைதியாயிடுறா. நயனா உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது சாய்க்கு தெரிஞ்சதும் அடிச்சு பிடிச்சி வந்து தேவோன் கிட்ட சொல்கிறாங்க. தேவோனுக்கு சந்தோஷம் தாளலை, மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஸ்லேவாக இருக்க வேண்டியதில்லை, கவர்னர் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்க போகிறா. தேவோனுக்கு புரியாதது, அதாவது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது என்ன அப்படின்னா எல்லாரையும் வந்து பார்த்து நயனா ஏன் நம்மளை வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்லேவும் கிடையாது, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, சொசுருக்கே வந்து நம்மளை பார்த்துருக்கலாமே ஏன் வரல அப்படிங்கிறது தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இங்கே நம்ம நயனாவை தான் காட்டுறாங்க, இந்த கவர்னர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கா, இங்கேயே அவளுக்கு தங்குறதுக்கு வீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஆஃபீஸில் உட்காந்து யோசிக்கிறான். ஏன்னா சாய் கிட்ட கேட்டிருப்பா என்னாச்சு எப்படி விலை நிர்ணயம் பண்ணுற டீமில் சீஃபாக வந்துட்டு தேவோன் வந்து இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்குற சமயத்தில் நடந்த எல்லாத்தையுமே சாய் சொல்லுவார். ஜியோட அப்பா இறந்ததுக்கு பின்னாடி தேவோன் தான் இருக்கான், பட் தேவோன் வேணுக்குன்னு போய் எல்லாம் சர்ச் பண்ணலை, அவர் கொஞ்சம் இல்லீகலாக சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, அது தெரிஞ்சுதான் வந்துட்டு அவரை ட்ரையலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அவர் சொத்து பத்தெல்லாம் போகுதுங்கிற அதிர்ச்சியில் தான் அவர் விழுந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நயனா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு இளவரசர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ இருக்கிற அரசரோட அண்ணா அவர் வந்து சொசுருக்கு வராங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் இவர் தெரிஞ்சிருக்கு, அடிக்கடி வரலால அப்படிங்கிறதுக்கு. அம்மா நானே ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு சொசுருக்கு அடிக்கடி வர அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. பணத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, சரி வாங்க நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கமிஷனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கமிஷன் கிட்டே சொல்லிவிட அவரும் வந்து பார்த்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த இளவரசருக்கு நான் பாட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு 3 பசங்க இருக்காங்க, எனக்கு என் வாழ்க்கை அப்படியே போகட்டுமே அப்படின்னு இருக்காங்களே தவிர்த்து எங்கே இந்த அரசியலுக்குள்ளே குதிச்சு எந்த ஒரு பயனும் இல்லை, என்னோட குடும்பத்தை நான் இழந்துருவணும்னு பயப்படுறேன், அதனால தான் நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த கிம் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இறந்து போன ராணியோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராணி தான் இந்த இளவரசரோட அம்மா.
சொல்றாரு நான் எந்த பவருமே இல்லாம இருக்கேன் அப்படிங்கிறப்போ, ஐயோ இளவரசர் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த ராஜமாதாவும் அந்த தம்பிக்காரன் ஜங்கும் போடுற ஆட்டம் போதும் போதும்னு இருக்கு. கண்டிப்பா எதிர்த்து நிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் கிம் பார்த்துப்பாரு. நாம அவருக்கு வந்து பேக் போனா இருந்தா போதும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, நான் இந்த மாதிரி அந்த தீவுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பொண்ணு இருந்தா அவ உடம்புல வந்து பேய் வந்து குறி சொல்லுமா. அவ ஷாமன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்போ அவ எனக்கு ஒரு குறி சொல்லியிருந்தா என்னோட 3 பசங்கள்ல ஒருத்தங்க மிகப்பெரிய ஒரு ஹையான பொசிஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லுச்சு, அந்த பொண்ணு ஸ்லேவா வந்தவளமா, கொல்லக்கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து எல்லாரையும் அடிச்சு கொண்டப்போ இந்த பொண்ணு மட்டும் இப்படியே தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எல்லாத்தையும் சொல்ற சமயத்துல, இளவரசரே நீங்க சொல்ற பொண்ணு பேரு நயனாவா அப்படிங்கிறப்போ, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அந்த பொண்ணு ஸ்லேவ் கிடையாதுங்க, கவர்னர் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கா அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்ல நியூஸ். அந்த பொண்ணு நான் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நயனா வந்துட்டு கவர்னர் கூப்பிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸாம் வருதுமா, அதுக்கு நிறைய புக்கை ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது, கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, நீ லைப்ரரி போயிட்டு நான் சொல்கிற புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு வெளியே வர்றப்போ இன்னொரு பொண்ணு வந்துட்டு நயனா உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாங்க. யாரு என்னன்னு வந்து பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம தேவோன். தேவோனுக்கு நயனாவை பார்க்கறதுல இருந்த சந்தோஷம் நயனா முகத்தில் இல்லை. நயனா நீ என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லை, நீ ஏன் பார்க்க வரவே இல்லை, நீ நல்லா இருக்குல்ல, ஆனால் ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்கு, டாக்டர் போய் பார்த்தியா? இந்த ஸ்லேவா அந்த ஐலாண்டுக்கு இழுத்துட்டு போனப்போ கொள்ளையர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணதாக சொன்னாங்களே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, தேவோன் நீங்கள் அந்த ஜங்கோட பையன் அப்படின்னு தெரிய வந்தப்போ நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன். ஏன்னா பார்க் அப்படிங்கிறவர் எனக்கு டீச்சர் மட்டும் கிடையாது, எனக்கு அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி. அவர் வந்து கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்ததே ஜங்கு தான். ஆனால் நீங்கள் ஜங்கோட பையன் அப்படின்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஜங்கால கைவிடப்பட்டவங்க, ஜங்கு உங்களுக்கு அப்பாவே இருந்தாலும் உங்களை கண்டுக்கல, நீங்கள் அவரை பழி வாங்குறதுக்காக தான் துடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, சரி நம்மள மாதிரியே ஜங்கையும் ரூபாவையும் இவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் வகையில் நான் உங்க கூட ஒன்னா டிராவல் பண்ணேன். ஆனால் நீங்கள் அந்த ஜங்கோட சேர்ந்துக்கிட்டு விலை நிர்ணயம் பண்ணுற டீமில் இப்போ சீஃபாக இருக்கீங்க, அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்க, அவங்களுக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறீங்க. அதன் வகையில் ஜியோட அப்பா இறக்குறதுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க விரும்பல, இதுக்கப்புறம் நீங்களும் என்னை பார்க்க வராதிங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. ரொம்ப ஹர்ட் ஆகிடும் நம்ம தேவோனுக்கு. அப்படியே தலை தொங்க போட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றப்போ, தேவோன் சார் உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க போங்கங்கிறாங்க. அங்கே நிற்கிறது ஜியை வந்து தேவோன் பார்க்குறப்போ பேசுகிறதே இல்லையே. ஃபஸ்ட்டு போலுக்குன்னு ஒரு குத்து, அதில் நம்ம தேவன் சுருண்டு விழுந்துருவாங்க. எகையில் எழுந்து நிற்கிறப்போ மறுபடியும் ஒரு குத்து, அதுக்கப்புறம் தான் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்டா என் அப்பாவை கொன்ன, என் வளர்ப்பாப்பாவை ஏன்டா கொன்ன அப்படிங்கிறப்போ, இந்த பாரு உங்கள் அப்பாவை கொள்றது இன்டென்ஷன் கிடையாது, உங்கள் அப்பா சில இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணாங்க, அதனால தான் ரைட் பண்ணேன். அதுக்கப்புறமாக ஒரு சொத்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணிடுச்சு, அதில் அவர் இறந்து போனதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும்டா அந்த ஜங்கு ரூபாய் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்க கொடுக்குற ஆர்டரில் தாண்டி இத்தனையும் ஆடிட்டு இருக்கு, அதனால தாண்ட விலை நிர்ணயம் பண்ணுற டீமில் நீ சீஃபாக இருக்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் இந்த பவர் இல்லாததுனால தானே அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் மேனோட கம்பெனிக்கு வந்து வெடிப்பொருள் வச்சிருக்காங்க, இல்லீகலான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போனேன் என்னையும் பிஸ்னஸ் மேனையும். அப்போ நீ யார் பேச்சை கேட்டு தம்பி ஆடின? ரூபா பேச்சை கேட்டு தானே ஆடின. அவள் என்ன சொன்னாலும் அதை எல்லாத்தையும் பண்ணல. அப்போ உனக்கு நல்லா இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை உன் குடும்பத்துக்கு வர்றப்ப மட்டும் உனக்கு வலிக்குதா? பவர் இல்லாததுனால நான் பட்ட கஷ்டம் போதும், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிற பவருக்கு நான் வந்துட்டேன், நீயும் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, டே அந்த ஜங்கால என் தாத்தா பார்க் இறந்து போயிருக்காங்க, என் வளர்ப்பாப்பா இறந்து போயிருக்காங்க, என் குடும்பம் என் அம்மா அப்பா எல்லா சாவுக்கு அவன் தாண்டக்காரனும் யாரும் விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ, ஃபஸ்ட்டு என்னை விடு, அவங்கள என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கு ஒன்றும் நான் குறுக்கால நிற்கல, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரக்கூடாது, உன்னை நான் முடிச்சு கட்டிடுவேன் அப்படிங்கிறப்போ அகைன் அடிக்க வருவான் ஜி. இந்த வாட்டி காயை பிடிச்சி பொழுக்குன்னு கொடுத்ததுல கீழே விழுந்து ஜிக்கே அதிர்ச்சி, அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அடியிலேருந்து எழுந்திருக்கவே முடியல. இதை பாரு, என்னை 2 வாட்டி அடிச்சப்போ வாங்கிக்கிட்டேன், அதுக்கு காரணம் நீ அப்பாவை இழந்திருக்க, அதுக்கு நான் காரணம் இல்லை, பட் ஒரு வகையில் அது என் மூலியமாக நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் உன்னோட கோவம் குறையட்டும், உன் கோவம் தனியட்டுங்கிறதுக்காக வாங்கிட்டேன். இதுக்கப்புறமே என் முன்னாடி வந்து நின்னேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டி விட்டு வந்துருவாரு. நம்ம அரசரோட பாடிகார்டு நயனாவை பார்த்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த கவர்னர் ஆஃபீஸும் பேலஸ்குள்ளே தாங்க இருக்கும், பெரிய பேலஸ். இந்த கவர்னர் ஆஃபீஸ் ஒரு மூலையில் இருக்கும். தெரிச்சியா வெளியே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பாடிகார்டு பார்த்துட்டாங்க. நைனா நீ சாகல, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா நயனா உயிரோடு இருக்காளே அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமாக ஜி வந்து தலைநகருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத அந்த 2 மெய்டும் பார்த்துட்டு போயிட்டு ஷினி கிட்ட சொல்லுவாங்க. ஷினிக்கு உடனே ஜியை பார்க்கணும் போல இருக்கு. தலைநகருக்கு வந்ததுமே சில விஷயங்களை வந்து நம்ம ஜி விசாரிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு நயனாவை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச தேவோன் ஸ்டேட் எக்ஸாம் வருது, அதுல பேப்பரை வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸ் மேன்களுக்கும் சொல்லி அனுப்பல, 2 பேருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கான். இதை வச்சு உனக்கு என்ன தோணுது நயனா அப்படிங்கிறப்போ, பேப்பர் வேலையை ஏற்ற பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. எஸ் நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ரூபா ராஜமாதாவை பார்க்க வருவா. ராஜமாதா நீங்கள் கோயில் கட்டுற பணியை வந்து கையில் எடுத்திருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே அப்படிங்கிறப்போ, கவலையே வேண்டாம் தேவோன் கிட்ட பேசிட்டு அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. இது ரூபாக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி முகம் மாறுது. சரி இப்போ நம்ம தேவோனை பற்றி தப்பு தப்பாக சொன்னால் சரிப்பட்டு வராது, அது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம்
நம்ம நயனா இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு எதிர்த்து அவங்கள பார்க்க வர்ற மாதிரி அரசர் வருவார். இப்போவும் அரசர் அப்படிங்கிற அடையாளத்தோட கிடையாது, அந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டராகவே வருவார். அரசருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நயனா வாயாலேயே அதை கேட்குறாரு. எங்கே போன, என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்கறதுக்கு நயனா எல்லாத்தையும் சொல்கிறா. நயனா, நான் தான் வந்து மிலிட்ரிக்கு அந்த சால்ட் சப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தேன். ஆனால் பழி உண்மையில வந்துருச்சு. கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீ எதை திருடி இருக்க, அதன் வகையில் தான் மிலிட்ரிக்கு நீ வந்துட்டு சால்ட் சப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு பழி போட்டப்போ நீ என்னை பற்றி சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல தான் நினச்சேன். ஆனால் எங்கே வந்து ஹெல்ப் கேட்குறது, நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதே, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப தான் அரசரை யோசிப்பாரு. என்னோட பேர் நான் உங்ககிட்ட சொல்லலையே அப்படிங்கிறப்போ இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னோட பேர் வந்து லீ ஹவான் அப்படிங்கிறாங்க. பட் நாம அரசர்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அரசருக்கு நயனா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த கவர்னரை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா வந்து கூப்பிட்டு விட்டுருப்பா. இந்த கோவில் கட்டுற விஷயத்தை பற்றி ராஜமாதா வந்து சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த கவர்னர் போகிறப்போ, அம்மாடி நயனா நீயும் என் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை ரொம்ப ஷார்ப்பான பொண்ணாச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமாக இந்த நயனாவை பார்த்துட்டு, நயனா நீயா இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா அதிர்ச்சி ஆகுறா.